காலைதோறும் புதியவை கர்த்தரின் வழியை. டிசம்பர் 19. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55:8. தனது எதிர்காலத்தின் திட்டங்களை தானே நிறைவேற்றப் போவதாக கூறி செயல்பட ஆரம்பித்தான் மகன். மகனின் நினைவுகளும் திட்டங்களும் வழிகளும் அவனை தவறான பாதையில் இட்டுச் செல்லும் என்பதை உணர்ந்து கொண்ட தந்தை மகனுடைய வழிகளின் ஆபத்துக்களை அவனுக்கு எடுத்து கூறி, உன்மேலே உன்னிலும் அதிக கரிசனையுள்ள அவனுக்கு எடுத்து கூறி, தந்தையாகிய நான் உனக்காக காத்து கொண்டிருக்கும் நினைவுகள் திட்டங்கள் அதிக மேலானவை. அவற்றை நீ பெற்று ஆசீர்வாதத்தினால் நிறைந்து விளங்க நான் காட்டும் வழிகளிலே நடக்க உன் நினைவுகளை திருப்பி போடு மகனே என்று தன் மகனை அன்புடனே அணைத்து கொண்டார். தந்தையின் பாசத்தை உணர்ந்து மகனும் கீழ்ப்படிவோடு தந்தையின் கரங்களில் தன்னை ஒப்பு கொடுத்தான். நாட்கள் நகர்ந்து செல்ல செல்ல தந்தை காட்டிய வழிபாடு நிறைந்ததாயிருந்தாலும் அதில் காணப்பட்ட ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புகள், சிறப்புகள் யாவையும் உணர்ந்தவனாக நன்றியோடே முன் சென்றான் அந்த அன்பு மகன். பிரியமானவர்களே, நினைவில் நிறைந்திருக்கும் நமது எதிர்காலத்தின் திட்டங்கள், அதை பற்றிய ஏக்கங்கள் நமது வழிகளை நாமே தெரிந்து கொண்டு வேகமாக முன்னே செல்ல நம்மை நிச்சயமாக தூண்டிவிடக்கூடும். நம்மில் பலர் ஏற்கனவே நமது வழிகளை நாமே வகுத்து கொண்டு நமது சுய வழிகளில் செயல்பட ஆரம்பித்திருக்கலாம். வேதம் கூறுவதென்ன? மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12. இந்த நாளிலே நாம் சற்று தேவனுக்கு செவி கொடுப்போமாக. சகோதரனே, சகோதரியே, உன்னை அதிகமாக நேசிக்கும் உன் பரமபிதா கூறுவது என்ன? நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். எரேமியா 29:11. ஆனால் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏசாயா 55:9. ஆகவே வாக்கு கொடுத்த கர்த்தரின் வழிகளை கண்ணோக்கி அவர் காண்பிக்கும் பாதையிலே நடக்க தீர்மானம் செய்து உன் வழியையும் உன் நடையையும் நீ ஏன் கர்த்தருக்குள்ளாக காத்து கொள்ளக்கூடாது? கீழ்ப்படிவோடு உன் பரம தகப்பனின் கரத்தில் உன்னை ஒப்படைத்து விடு. நீ நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக அதிக ஆசீர்வாதமாக அவர் உன்னை நடத்துவார். ஜெபம். பரமபிதாவே, உமது வழிகளையே தெரிந்து கொண்டு உமது சித்தப்படியே நடக்கும்படிக்கு என்னை வழிநடத்தும். ஆமேன்.